நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/6/2026 வியாழக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுங்கள், மறக்காதீங்க. தினம்தோறும் சொல்லக்கூடியது பஞ்சாங்க தேவதைகளை யார் ஒருவர், எந்த ஜாதகர் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளுக்கான முழுமையான பலன்கள் தாராளமாக கிடைக்கும், சந்தேகமே இல்லை. முதலில் பஞ்சாங்கத்தை, இன்றைய பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகளை வழிபடுவதால் எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ ஏற்படாது. நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் காணாமல் போகும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருந்தாலும் காணாமல் போகும். சூரிய உதயம் காலை 5:54, கரணன் 3 முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 2:33 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று மாலை 4:52 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:34 வரை, துருவம் பின்பு இரவு 10:58 வரை, வியாகாதம் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 2:33 வரை, கரசை பின்பு பிற்பகல் 1:35 வரை, வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, சித்தயோகம் பின்பு மாலை 4:52 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று மாலை 4:52 வரை, மூல நட்சத்திரம் பின்பு பூராடம். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் நடக்கிறது. நேத்திரம் இன்று மாலை 4:52 வரை, குருட்டு பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள்: மேஷத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான் சந்திர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானம் கவனம் உண்டு. அதே போல இறை வழிபாடு செய்தால், தெய்வ பிரார்த்தனைகளை வழிபட்டால்
தெய்வீக அனுகூலங்களை ஏற்படுத்தி கொண்டால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே போல சந்திர பகவானை வழிபட வேண்டும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? உபநயனம் செய்ய சிறந்த நாள், கிரக ஆரம்பம் செய்ய நல்ல நாள், வித்யாரம்பம் அதாவது படிக்க துவங்குவதற்கு நல்ல நாள், அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். கடன் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 2:08 முதல் காலை 3:50 வரை மேஷ லக்னம், 3:51 முதல் 5:38 வரை ரிஷப லக்னம், 5:43 முதல் 7:48 வரை மிதுன லக்னம், காலை 7:49 முதல் 10 மணி வரை கடக லக்னம், 10:01 முதல் மதியம் 12:07 வரை சிம்ம லக்னம், 12:08 முதல் மதியம் 2:07 வரை கன்னி லக்னம், 2:08 முதல் மாலை 4:07 வரை துலாம் லக்னம், 4:08 முதல் மாலை 6:14 வரை விருச்சக லக்னம், மாலை 6:15 முதல் இரவு 8:26 வரை தனுசு லக்னம், இரவு 8:27 முதல் 10:32 வரை மகர லக்னம், 10:33 முதல் காலை 12:24 வரை கும்ப லக்னம், 12:25 முதல் காலை 2:07 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். குரு வாழ்க, குவலயங்கள் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று வழிபடுங்கள். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம் குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமான்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் என்பதால் குருமார்களை தரிசிப்பது, சில ஜீவ சமாதி கோவில்களுக்கு சென்று வருவது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் சற்று தள்ளி போகலாம். திடீர் பயணங்களினால் அலைச்சல்கள் உண்டாக்கும் சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று சாதகமான பலன்கள் இருக்காது. பொறுமை இழந்து காணப்படக்கூடும். ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் கிரக மாற்றத்தின் காரணமாக கிரகத்தினுடைய நகர்வுகள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் மட்டுமே இப்படி ஒரு நிலை.
சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் நகரும் பொழுது, சுப பார்வை உங்கள் ராசி மீது படும் பொழுது உங்களுக்கு விடுபட்ட காரியங்கள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும், இழந்த பொருட்களை மீண்டும் பெறக்கூடும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கையில் பணம் வருமானம் அதிகரிக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். இன்றைய நாள் வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன வகையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வேலைகளை திட்டமிட்டு கவனமுடன் செய்ய வேண்டும். வேலைகளை திறமையாக கையாள்வது மிக மிக நல்லது. சுப காரியத்திற்காக முயற்சி செய்பவர்கள் விவேகம், பொறுமையை காப்பது நல்லது. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும், புத்துணர்ச்சி பெறக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இன்றைய நாள் காதலிப்பவர்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். தவறு இல்லை என்று உணர்ந்தால் மட்டுமே அன்பு பெருகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட தவறு கண்டுபிடித்தால், பிழைகள் இருப்பது போல நீங்கள் சுட்டி காட்டினால் அந்த இடத்தில் அன்பு குறையும். ஆக மேஷராசி அன்பர்கள் காதலிப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காதது போல இருந்தாலும், அசௌகரியமாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை வளர்த்துக் கொள்வது நல்லது. எப்பொழுதும் ஒன்று போல ஒரே நேரம் போல இருக்காது, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் துணையுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் வளரலாம். இருவருமே இன்றைய நாளுக்கான சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு, கிரகங்களினுடைய நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து இருந்தால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குழந்தைகளுடைய விஷயங்களில் அதிக பிரயாசை முயற்சிகள் நடக்கும். புதிய முயற்சிகள் மட்டுமே இருக்கும். அந்த முயற்சிக்குண்டான பலன் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேருமா என்றால் இருக்காது. நிதி நிலைமைகள் சற்று பலவீனமாகத்தான் இருக்கிறது. பணம் சேரும் என்று நினைப்பீர்கள், சேர்க்க முடியாது. வருகிற பணத்தை செலவு செய்வதற்கே போதாது. வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போல வருகை குறைவு, செலவு அதிகம். என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருப்பீர்கள். இதனால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பெருமை இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை அல்ல, உங்களுக்காக மட்டுமே வாழ்க்கை என்பதை உணருங்கள். சில நேரங்களில் மிக மிக கவனமாக இருந்தால் மட்டுமே தப்பித்துக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி இது போன்ற உணவுகள் எளிமையாக செரிமானமாக கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். காரம் கலந்த மசாலா உணவுகளை தவிர்க்க வேண்டும். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்புகள் மிக மிக அதிகம். திருப்பைஞ்சிலி எனும் ஊர். இங்கு வாழை மரமே ஸ்தல விருட்சம். திருமண தோஷம் உள்ளவர்கள் வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகாரம் செய்தால் 90 முதல் 150 நாட்களுக்குள் விரைவில் திருமணம் நடைபெறும். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகாரம் செய்வது சிறப்பு. ஆலயம் திறக்கப்படும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாழை பரிகார பூஜைக்கான நேரம் காலை 8 மணி முதல் பகல் 12:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதி உண்டு. வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருக்கும், கடன் தொல்லை அகலும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவானுடைய ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதம் உண்டாக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தன்னம்பிக்கை காணப்படும். திறமை மீது நம்பிக்கை உண்டாக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல் உறவை பராமரிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடும்.
வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். புதிய ஆலோசனைகள் உண்டாக்கும், அது சில மாற்றத்தை ஏற்படுத்தும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். மனதில் நாட்டம் உண்டாக்கும். பெரியவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகவாதிகளோடு பேசுவது, நல்ல ஆன்மீக பேச்சாளர்களோடு கலந்து பேசுவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். வேலை தொழில் ரீதியாக இன்றைய நாள் சிறப்பாக பணியாற்றக்கூடும். உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய, தலைமை அதிகாரிகள், மேல் அதிகாரிகளுடைய திருப்திக்கு ஏற்றாற்போல் வேலைகளை மிக கவனமாக கண்டிப்புடன் செய்வீர்கள். சில நேரங்களில் பிறருடைய கவனத்தை கவருவதில் வல்லவர்களாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் மனதில் நிம்மதி, சந்தோஷம் உண்டாக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நல்ல பெண் அமைவாள். வருங்கால துணை உங்களுக்கு வசந்த காலத்தை கொடுப்பாள். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். எந்த விதங்களிலும் உங்களுடைய வருங்கால துணையை விட்டு கொடுக்காதபடி பார்த்துக் கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாளாகும். இன்று எதிர்பாராத பண வரவு உண்டாக்கும். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கிறது. ஏற்றமிகு வாழ்வுதனை பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இன்று வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலம் நிறைவான மன திருப்தியை பெறுவீர்கள். இன்றைய நாள் வியாபார வேலைகளில் வரவுகள் மேம்படும். புதுவிதமான சூழலால் திருப்திகரமான மனநிலை அமையும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகும். ஆரோக்கியம் இன்று திருப்திகரமாக இருக்கும். நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். உத்வேகமாக சிந்திப்பீர்கள். சுறுசுறுப்பு மென்மையாக இருக்கும். இன்றைய நாள் அனுசரணையான மனநிலை காணப்படலாம். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. தலைவலி என்றால் கூட அது உடனுக்குடன் சரியாகிவிடும். உங்களுக்குள் நம்பிக்கை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதியை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட சர்பதோஷம், கால சர்பதோஷம் நீங்கும். வியாழக்கிழமைகளில் ஒருவேளை விரதம் இருந்து மாலையில் ஆலயத்திலுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வர விரதம் ஏற்ற 192 நாட்களில் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பு ஏற்படும். இந்த 2 முறைகளையும் கடைபிடியுங்கள். கண்டிப்பாக வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவான் ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாள் பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றி காணலாம். உங்களிடம் நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். சக பணியாளர்களுடன் நல்வுறவு பராமரிப்பீர்கள். தொழில் வேலை நிமித்தமாக அவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். அதன் மூலம் உங்கள் வேலைகளில் வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் துணையினிடம் உங்கள் உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவரிடையே அன்பு பெருக்கும். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினிடத்தில் அவர்களுடைய மனப்போக்கிற்கு ஏற்றாற்போல் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணருங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பதிய வைக்க வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்கள் என்று விட்டுவிடுங்கள். எதையும் பெரிதாக எண்ண வேண்டாம்.
உத்தியோக வேலைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சலும் ஒரு சிலருக்கு ஆதாயமும் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். யாரிடத்திலும் எந்த விஷயங்களுக்காகவும் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். பயனற்ற வாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வளர்க்கக்கூடிய பிராணிகளிடம் கவனமாக இருங்கள். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். ஒரு சில காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதபடி செய்வீர்கள். அது தொழிலா இருக்கட்டும், வியாபாரத்திலும் சரி. சுயமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிறரிடத்தில் பகிர மாட்டீர்கள். உங்கள் கைக்கு என்ன வருகிறது, எவ்வளவு தொகை சேருகிறது என்கிற தன்மை இருக்காது. இன்றைய நாள் நிதி நிலைமைகள், பண வரவு என்பது சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் அதிகமாகவே வரும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். இன்றைய நாள் நிதி வளர்ச்சி சிறப்பாக அமையும். பணத்தை நன்றாக சம்பாதிக்க வேண்டும். சமூகத்தில் நல்ல புகழோடு இருக்க வேண்டும். நல்ல அந்தஸ்து அமைய வேண்டும் என எண்ணுவீர்கள். தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்ள தயங்க மாட்டீர்கள். உடனுக்குடன் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற செய்வீர்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு, மன அமைப்பு உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மிக உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். ஒரு காரியம் நினைக்கிறீர்கள், அது நடப்பதற்கு முன்னாக எவரிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதி. ஆக சொன்னீர்களேயானால், வெளிப்படுத்தினால் அந்த காரியங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் வந்து போகும். ஈசானிய மூலையில் ஒரு செம்பில் நீர் ஊற்றி அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து கலசம் ஏற்றி வைக்க வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். சிறிது பச்சரிசியும் சிறிது எள்ளையும் சிறிது திணையையும் சேர்த்து அரைத்து மாவாக்கி எறும்பு புற்றுகளில் தூவ வாயில்லா ஜீவன்கள் அதனை உண்டு மகிழும் போது அவற்றின் வயிறு வாழ்த்த புண்ணிய லோகத்தை அடையலாம். மிதுன ராசி என்பர்கள் 100 வருடங்கள் வாழ நினைப்பவர்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வர 100 வருடங்கள் வாழ்வதற்கு ஆன வாய்ப்புகள் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான் ஓரை, புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதாயகரமான சூழ்நிலைகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். ரகசியமான செயல்பாடுகள் தேவை. இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து முடிவு எடுங்கள். வியாபார ரீதியான பயணங்களில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. விவசாயம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் முதலீடுக்காக சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பதுண்டு. அது சரியான நிலையா என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதமாகலாம். மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து இருக்கும். தைரியம் வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் வேண்டும். தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவ மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்கள். பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு. நந்தியம் பெருமானை வழிபடுவது, அதிகார நந்தியை வழிபடுவதால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளை அதனை கட்டாயமாக்க நீங்கள் மீட்டமைக்க வேண்டும். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கும். கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகும். இதனால் மனதில் பய உணர்வு உண்டாகும்.
காதலிப்பவர்களுக்கு உங்கள் துணையினுடனான உறவில் நல்லிணக்கம் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபதாபங்கள் வரலாம். கருத்து வேற்றுமை இருக்கும். இருவருக்குள்ளும் ஒத்துப்போகாத ஒரு தன்மை உண்டாகும். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடன் முறையான தகவல் பரிமாற்றம் மூலம் மட்டுமே இன்றைய நாளை சிறப்பாக்கலாம். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்பொழுது பண ரீதியாக பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் சற்று தாமதமாகலாம். பண பற்றாக்குறை இருக்கும், நெருக்கடி ஏற்படும். சில நேரம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் கிடைக்கவில்லையே என்கிற மன உளைச்சல் உண்டாகலாம். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு ஏற்படும். இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். வியாபார ரீதியான பயணங்களில் சாதகங்கள் கிடைக்கும். துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒருவிதமான குழப்பங்களும் உண்டாகலாம். அமைதி இல்லாத ஒரு தன்மையும் சில சூழ்நிலைகளும் உருவாக்கும். கவனமாக இருங்கள். மதுரை டு ராமநாதபுரம் சாலையில் உள்ள இடைக்காட்டூர் ஸ்தலத்தில் நவகிரகங்கள் முதலில் இந்த பூமிக்கு வந்ததால் இத்தல நவகிரக தரிசனம் தோஷங்களை நீக்கி நவகிரகங்களின் அருள் கிட்டும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிக சிறந்தது. துர்க்கையை வழிபடுவதற்கு ராகு கால நேரம் மிக மிக ஏற்றது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய மிக மிக ஏற்றது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிருங்கள். வாதங்கள் ஏற்படுமாயின் கவனமாக இருக்க வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். எதிர்க்க கூடிய நபர்கள் தானாக விலகி போகலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி துறைகளில் இருப்பவர்களுக்கு மன அசதிகள் இருக்கும். உளைச்சல் உண்டாக்கும். தேவையற்ற எண்ணங்கள் போக்கு இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் சில நன்மைகளோடு பல நன்மைகளும் வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய வேற்றுமைகளை தீர்க்க நீங்கள் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். உங்கள் வேலையில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பணிச்சுமை காரணமாக இன்றைய நாள் நீங்கள் வருத்தமாக இருப்பீர்கள். ஓய்வு என்பது காணப்படாது. தொடர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகளினால் சலிப்பு வரலாம். மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிம்மராசி அன்பர்களே, திருமணமானவர்கள் தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த விதங்களிலும் பிறருடைய மனதை வருந்தும்படியாக பேச வேண்டாம். இதை தவிர்ப்பது உங்களுடைய குடும்பத்திற்கு நலம். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடைய மனதை ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களுடைய குணங்களுக்கு நலன்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள முயற்சி நடக்கட்டும். வியாபார சூழ்நிலைகள் சாதகமான நிலை இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் வரலாம். இன்றைய நாள் பண வரவு குறைந்து இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். செலவுகள் இருக்கும், வரவும் இருக்கும். இந்த இரண்டையும் சரிசமமாக பாவித்து போகக்கூடிய போக்கை வளர்த்து கொள்ளுங்கள். வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது குறைபாடு இருக்கும். அதிலும் கண் சம்பந்தமான எரிச்சல் ஏற்படலாம். ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவானுக்குண்டான அதிதேவதை பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு. அம்மையையும் அப்பனையும் வழிபடுங்கள். என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா என்று தொடங்கக்கூடிய பக்தி ரசம் நிறைந்த அந்த பாடலை மனதார பாராயணம் செய்தாலே போதும். தாயும் தந்தையுமாக இருந்து எல்லாவித நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் அப்பன் இறைவன் ஈசனே. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய பிரதான தெய்வம் அம்மையப்பர் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு.
செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். இந்த நிலை என்பது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அதிக கவலைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருங்கள். இறை வழிபாடு செய்தால் மட்டுமே மனதில் ஆக்கமூக்கம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஒரு சில நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஸ்ரீ கால பைரவரையும், விஷ்ணு பகவானுடைய கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சுவாமியையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் நம்மை நெருங்காது. குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தை கையாண்டால் நல்லது. சாஸ்திர நியதிகளில் சொல்லப்பட்டுள்ளது, பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன் வீட்டில் இருப்பவர் வெளியில் செல்லும் முன் சாணம் தெளித்து கூட்டி கோலமிட வேண்டும். பெண்கள் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. கவனம். சிம்மராசி அன்பர்கள், கிழக்கு நோக்கி சாப்பிட்டால் ஆயுள் வளரும். தெற்கு நோக்கி சாப்பிட புகழ், மேற்கு நோக்கி சாப்பிட செல்வம் வளரும். வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது திசைகளை அறிந்து தெரிந்து செய்ய வேண்டும். சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் அனுகூலம், நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் மறையும், வீண் விவாத போக்குகள் வேண்டாம், கருத்துக்களை ஏற்று நடப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் வரும். தொழில் விஷயங்களில் சூழ்நிலைகளை அறிந்து நடக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் நீங்கும், தாமதங்கள் அகலும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீரும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் பொழுது கவனம் வேண்டும். வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு திட்டமிட வேண்டும். எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியானதாயிருக்க 1ற்கு 2 முறை யோசியுங்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது நன்று. உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் உண்டாகும். வேலை நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்பட திட்டமிடுவீர்கள். தொழில் விஷயங்களில் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் சீக்கிரமாக முடிப்பதை கடினமாக உணரக்கூடும். எதையெல்லாம் சீக்கிரமாக செய்ய முடியுமோ அதிலெல்லாம் தாமதங்கள் வரும். காதலர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மன உணர்வுகளை வெளிப்படுத்த முனைவீர்கள். உங்களுடைய உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்த்தல் நலம். தம்பதியர்களுக்குள் அரசாங்க வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சில உதவிகள் எளிதாக கிடைக்கும். நவீன பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எல்லா விதமான வேலைகளிலும் சுறுசுறுப்பாக உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் பணம், நிதி நிலைமைகள் கூடுதலாக செலவுகள் இருக்கும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அதிக முயற்சிகள் நடக்கும். இருந்தாலும் முடியாமல் போகும். இன்றைய நாள் கூடுதலாக பணம் தேவைப்படும். செலவுகள் ஒரு பக்கம், அதோடு கூடுதல் செலவுகள் உண்டாவதால் பண சேமிப்பு என்பது சற்று கடினமாகும். இன்றைய நாள் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நிதி நிலைமைகளை சீர்படுத்திக் கொள்ள முன்கூட்டிய திட்டமிடுங்கள். பற்களில் உபாதைகள் ஏற்படும் என்பதால் அதில் மட்டும் தனியாக கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது. எதிலும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள். நவீன பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. எதிர்பார்த்த சில உதவிகள் தானாக நடக்கும். பௌர்ணமி தினத்தன்று மாலையில் குளித்துவிட்டு ஸ்ரீ சத்யநாராயணரை துளசி, செண்பக மலர் இவைகளால் பூஜை செய்து பால், பாயசம், கல்கண்டு, கனி வகைகள் வைத்து வழிபட்ட பின்னர் இரவு உணவு சாப்பிட வேண்டும். எத்தகைய கிரக தோஷமானாலும் தினமும்
ஸ்ரீ சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் தோஷங்கள் விலகும். தேங்காயை வாங்கி நன்றாக கழுவி மஞ்சள் பூசி வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து தினமும் சூடம் சாம்பிராணி பக்தி காண்பித்து வழிபட்டு வர திருஷ்டி தோஷம், வீட்டு வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும். வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் நட்பு. பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகையாக உள்ளவர்களிடத்தில் பார்ட்னர்களாக சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள், ஆரோக்கியம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகமான நாள், எதிலும் நம்பிக்கை அதிகரிக்கும். உதவிகள் எளிதாக கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் பல நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாள். சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள். கடினமான வேலைகளும் எளிதில் முடிக்க முடியும். உங்களுடைய விருப்பங்கள் சீக்கிரம் எளிதாக நிறைவேறும். உறவுகளிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையலாம். எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் கூட தாமதமாகும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாகும். வேலை தொழில் தொடர்பாக புதிய செயல்திறனை உங்களுடைய தொழில் செயல்திறனின் வேலை தொடர்பாக பார்க்கும் பொழுது பணியில் இருக்கக்கூடிய செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறும். நீங்கள் இன்று தாராளமான வேலைகளை வழங்கலாம். எல்லாவற்றையும் முடித்து காட்டக்கூடிய திறன் அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாக்கும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். உத்தியோக வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தரமான வேலைகளை கொடுப்பீர்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது செயல்திறன் வெளிப்படக்கூடும். மேல் அதிகாரிகளுடன் முழுமையான பாராட்டை பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாக்கும். சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகள் குறையும். உத்தியோக வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வேலையில் செயல்திறனுக்கு ஏற்றாற்போல் பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் முக்கியஸ்தர்களுடைய பாராட்டுகள் வரும். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பேசும்படியாக அமையும். புகழும்படியாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்படும். தம்பதியர்களுக்குள் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி கிடைக்கும். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினிடத்தில் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். குடும்பத்தோடு சென்று அவர்களுடைய இல்லத்தை பார்த்து திருமணம் முடிப்பதற்கான தேதியை குறிக்க செல்வீர்கள். வங்கி இருப்பு கணிசமாக உயரும். சில நேரங்களில் எதிர்பாராத பண வரவு அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் தங்கு தடையில்லாமல் வரும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது மிக உறுதியாக இருப்பீர்கள். தைரியம் வலுக்கும். இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிவு இருந்தால் பௌர்ணமி என்று மயிலாடுதுறை பேரளம் அருகிலுள்ள திருமயச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை, திருவையாறு அருகில் ஸ்ரீ கூடலூர் பெருமாள் கோவில் ஆலய தரிசனம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள், புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்பு அறந்தாங்கி மிசல் சாலை மணமேற்குடி ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் ஜகத் ரக்ஷகி ஆலய வழிபாடு உங்களுடைய புதிய தொழில் வேலையை துவங்குவதற்கு முன் வழிபாடு செய்தால் அனுகூலம் ஏற்படும். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் வரலாம், கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும், ஏற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளமான நாளாக இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள். உங்களுடைய முக்கியமான லட்சியங்கள் இன்று நிறைவேறும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கத்துடனே இருக்கும். நன்மை தீமை கலந்தது போல வரும். வேல் தொடர்பான பூஜை வழிபாடுகளை செய்யுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வருவாய் உருவாகும், வருமானம் கிடைக்கும். உங்கள் வேலை பணி தொடர்பாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற முடியும். உங்களுடைய செயலுக்கு தகுந்தாற் போல் அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சகராசி அன்பர்கள், விவேகமான செயல்கள் தான் உங்களுக்கு சகல பிரச்சனைகளை போக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படாது. யாரிடத்திலும் நீங்களாக சென்று சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வங்கள் உண்டாகும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. உங்களுடைய பொறுமையான விஷயங்கள், விவேகமான பேச்சுக்கள், விவேகமான செயல்கள் தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். யார் எப்படிப்பட்டவர்களாக என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, யாரையும் விமர்சிக்காதீர்கள். தவறாக யாரையும் பேச வேண்டாம். தம்பதியர்களுக்குள் புரிந்துணர்வு வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். இருவரிடையே அன்பு அதிகரிக்கும். விருச்சகராசி அன்பர்களே, காதலர்களுக்கு உங்கள் துணையிடம் வருங்கால நபர்களிடத்தில் நட்பான அணுகுமுறை வேண்டும். இதனால் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். ஆடம்பரமான பொருட்கள் கையாளும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். இன்றைய நாள் உங்களுடைய பண தேவையை விட அதிகமாகவே கைக்கு வரும். பணம் வந்தாலும் சேமிக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரித்து காணப்படும். பணத்தை பராமரிக்க வேண்டும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருப்பவைகள் தானாக விலகிவிடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய சிறந்த ஆற்றல், திடம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மகத்துவத்தை கொடுக்கும். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சார்ந்த விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் நட்பு ராசி. பகை ராசிக்காரர்கள் கும்பம், மிதுனம், சிம்மம். வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவானுடைய ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சுல கவனமா இருங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில புதிய வாய்ப்புகள் வரத்துக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம். எப்பொழுதுமே மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களை பற்றி பேசுவது உண்மையாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பேசாமல் இருப்பதுதான் அவசியம். குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொண்டால் நிச்சயம் இது சாத்தியமே. மனக்குழப்பங்கள் ஏற்படாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் முதலீடுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பணத்தை அதிகமாக முதலீடு செய்யாதீர்கள். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செயல்களில் ஒரு விதமான மனச்சோர்வு இருக்கும். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாள், செயல்பட வேண்டிய நாளும் கூட. அகராசிக்கான அமைப்பு படி வியாபாரத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். புதிய வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசுதல் வேண்டும். அன்பை வெளிப்படுத்தி வியாபாரத்தை கவனிக்க கூடிய நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். மிக நெருங்கிய உறவினர்களிடத்தில் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள்.
செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுங்கள். கையெழுத்து போடுவது என்பது கூடாது. நீண்ட கால பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையின் போக்கில் குழப்பம் இருக்கும். தெளிவற்ற ஒரு நிலையில் இருப்பீர்கள். மன சஞ்சலத்தோடு எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். படிப்பின் மீதான கவனம் தேவை. பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கும் ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ராசிக்கான அமைப்புப்படி காதலர்களுக்கு மனக்குழப்பம் நிறைந்த நாள். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு இணக்கம் இருக்காது, ஒற்றுமை காணப்படாது, குழப்பங்கள் தான் நிறைந்திருக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியினால் கணவனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். அசௌகரியமாக இருக்கும். சௌகரியத்தை எதிர்பார்த்தீர்களே ஆனால் நம்பிக்கை கெட்டுவிடும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. தண்ணீர் அதிகமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட நீரை தொட்டு வணங்கி வருவது, பஞ்சாங்கத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி வாருங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். குழப்பங்கள் நீங்குவதற்கு தியானம் செய்வது அவசியம். பொறுமை, நிதானம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும். மன அழுத்தங்கள் ஏற்படலாம். உற்சாகமாக இருப்பதற்கு தியானம் மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை உச்சரித்தாலே நலம். பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசிக்குண்டான அமைப்பின்படி போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பயிற்சியாளர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வார்த்தையினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். போட்டி பொறாமைகள் குறையும். இதுநாள் வரையில் உங்களிடம் இருந்த மறைமுகமான சில பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். வியாபாரத்தை துரிதப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த முடிவுகளில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி முன்னேற்றங்கள் அதிகமாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். வணிகம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமாக உற்சாகம் இருக்கும். மிகச்சரியாக வேலை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளாக இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். அலுவலக விஷயமாக பொறாமையோடு உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தவர்கள், போட்டி நிமித்தமாக உங்களோடு எப்பொழுதும் சண்டை சச்சரவில் இருந்தவர்கள் தானாக விலகி போய்விடுவார்கள். வணிகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். வியாபார யுக்தியை கடைபிடிப்பீர்கள். வர்த்தகம் சார்ந்த நிலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் கைகூடும். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் நினைத்தபடியான ஒரு கல்வி முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள். அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான விஷயங்களில் இப்பொழுதே ஈடுபாட்டை அதிகப்படுத்துவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறையும். பகைமை உணர்வு நீங்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டு. நன்மைகளை அதிகம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் குறைக்கும். சமயோஜித புத்தி அதிகமாகும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வருமானம் உயரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹா. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களோடு மீண்டும் இணைவதற்கு பலரும் விரும்பலாம். உங்களுடைய செயல்பாடுகளை போற்றி மதிக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் இருப்பார்கள். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய திட்டங்கள் ஒன்றை தீட்டுவீர்கள். பணி சம்பந்தமாக ஆதரவு ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். வேலை வியாபாரத்தில் நாட்டம் இறக்கும். கனிவாக இருப்பீர்கள். சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். விற்க முடியாத பொருளையும் கூட லாபகமாக பேசி விற்று விடுவீர்கள். வியாபாரங்களில் வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும். நற்சிந்தனையோடு இருப்பீர்கள். செயல்களில் ஊக்கம் ஆக்கம் நிறைந்து இருக்கும். உற்சாகம் அதிகமாகவே இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். லட்சியங்கள் பிறக்கக்கூடிய நாள். வேலை வியாபாரம் சம்பந்தமாக புது முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். மனம் சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. கல்வி தொடர்பான வேலைகளில் சாதகமான சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். சரியான துறையை தேர்ந்தெடுத்து மகிழ்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கும். கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். எழுத்தோவியர்களுக்கு, வரைபடம் வரையக்கூடியவர்களுக்கு, கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருக்கும். மக்கள் பணி தொடர்பாக செயல்படுபவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். வரக்கூடிய எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பிள்ளைகள் வழியாக கிடைக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் எழாது. காதலர்களுக்கு இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். முக்கியமான ஒரு லட்சிய பாதையில் செல்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழல்கள் உண்டாகலாம். இருவருக்குமான செயல்கள் ஒரே விதமாக இருக்கும். எண்ணம் போல் செயல்களும் செயல் போல் சிந்தனைகளும் அமையும். ஆகவே இரண்டர கலந்ததாகத்தான் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசையோடு திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். உடல்நிலை நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கான அமைப்பு படி புது விஷயங்களில் முயற்சிகள் கைகூடி வரும். வருமானம் சம்பந்தமான விஷயங்கள், பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிகுந்த ஒரு பேருதவியை ஏற்படுத்தும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பான பலன்களை தரும்.
குறிப்பாக சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக புதன் பகவானுடைய உரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், நன்மைகள் அதிகரிக்கும், ஆதரவு பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நுணுக்கங்களை அறிவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், பெரியவர்களுடைய அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள், நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களுடைய நல்லாசையும் பூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேத்தவே நமக. இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நண்பர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக நட்பில் இருந்து உங்களோடு எல்லா விதமான விஷயங்களிலும் செயல்பட்டவர்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். பாலிய சிநேகிதர்கள் மூலம் ஆதரவு பெருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீர்கள். இழந்த பணத்தை மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்டம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நஷ்டத்தை லாபமாக செய்வது எப்படி என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வீடு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். மன தெளிவு பெறுவதற்கு தியான முறைகள் மேற்கொள்வது அவசியம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கற்பனை தொடர்பான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. கலை சம்பந்தமான செயல்களில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். உத்தியோக வேலைகளில் திறமைக்கேற்றபடி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபகமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். நுணுக்கமான செயல்களில் அதிக நாட்டம் இருக்கும். மாணவர்களுக்கு போட்டிகள் மற்றும் பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும். தொழில் முன்னேறுவதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வியாபார வேலைகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். தொழில் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக்கும். அன்பு நிறைந்த நாள். மன நிறைவு ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். கட்டுப்பாடோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நற்காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வருமானத்திற்குண்டான விஷயங்கள், நுணுக்கமான சில செயல்பாடுகள், தொழில்நுட்பம் சார்ந்த நிலைப்பாடுகளில் ஆர்வம் உண்டு. ஊக்கம் அதிகரிக்கும். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வார்கள். குடும்ப உறவில் இருந்த சிக்கல் நீங்கும். ஒற்றுமை பலப்படும். தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை லாவகமாக அனுசரித்து செல்வீர்கள். மற்றவர்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வங்கி கடன் தொடர்பாக இருந்த சில நெருக்கடிகள் நீங்கும். கல்வி கடன் உதவிக்காக முயற்சி செய்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசி கிரக அமைப்பின் படி உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயத்திற்கு நல்லது.
பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சுபமான நாள், சுபகாரியம் நடக்கும், சந்தோஷம் உண்டாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும், மன அமைதி கிடைக்கும், ஆனந்தமாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள், நன்மைகள் அதிகரிக்கும், நினைத்தது நடக்கும், நற்செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.